வெல்கம் டு மாஸ்க் சேனல். வாங்க சொந்தங்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தர்பூசணி வாங்கி சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி வீசிடாதீங்க, சரிங்களா? அதில் நல்ல சத்து இருக்குது. அதனால் நம்ம அதை தோல் நல்லா சீவி எடுத்துட்டு இதில் அல்வா பண்ணலாம், கேக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இனிமேல் தர்பூசணி வாங்கினீங்கன்னா கீழே போட்டுறாதீங்க, சாப்பிட்டுட்டு இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கொஞ்சமாக இருந்தாலே போதும். இந்த வெயிலுக்கு நல்லதும் கூடது. இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு நம்ம அதில் நிறைய தண்ணி இருக்கும், அது வடிகட்டிக்கணும் தண்ணியை. இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், சரிங்களா? வெயில் காலத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது, செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். தர்பூசணி நல்லா அரைச்சி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். அதில் நிறைய தண்ணி இருக்கும். இப்போ புழிஞ்சு எடுத்து அதில் போட்டால் அந்த நெய் சட்டியிலேயே போட்டோம். நம்ம அது நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசம் போட்டோம். பச்சை வாசம் போய் கொஞ்சம் வேகணும். அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்க, கலர் மாறிடுச்சு, வெந்துருச்சு. இந்த அஸ்கா சர்க்கரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. சின்ன கிண்ணத்தில் தான் நான் போட்டிருக்கிறேன் அஸ்கா. நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? அது சர்க்கரை போட்டு நல்லா அது அந்த தண்ணியிலேயே உருகி வந்துடும். வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் போட்ரு, அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நல்லா வெந்து இந்தமாரி சுருண்டு வர மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான் நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டேன். முந்திரி பருப்பு போட்டு நம்ம கிளறிக்கலாம். நல்லா ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை போட்டிருக்குறோம், அது மறுபடியும் அது கட்டி ஆயிரும். அந்த கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு 4 சொட்டு ஊற்றிட்டோம்னா அது கட்டியாகாது. நம்ம தண்ணி ஊற்றாம தானே பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கலர் நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம்.
சட்டியில் ஒட்டாமல் வரணும் நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.